இதாருமே செல்லக்குட்டிங்களா அவங்க ஜேக்கு எபிசோட் புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசணும் என்று கதையில் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எங்கள் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதில்ல. பிளான் படி நான் சொன்ன மாதிரியே நடக்கணும். நான் ஆதியத்தில் சொதப்பினீங்கன்னு நினச்சிக்கோ, அவனை வீட்டுக்கு உசுரோடு நீ போக மாட்டேன். வீட்டுக்கு போகும்போது பொண்ணமாக தான் உன் டெக்னோடி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பயங்கரமாக ரொம்ப கூலாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வேற நம்ம ஜேகே தான். ஸோ அவன் பாடி கார்டு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பாடி கார்டும் பாஸ் கவலையப்படாதீங்க பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பிளானை சக்ஸஸாக முடிச்சுட்டு வந்து நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாஸ். பாடி கார்டு இந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னாங்க. ஸோ ஜேகே அவன் பாடி கார்டை பார்த்துட்டு ஆமாம் இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் சொதப்பிட்டு வந்து நிற்கிறது மயிறு மாதிரி. இது மட்டும் ஃபெயிலியர் ஆகட்டும், அவனை உசுரோட எவனும் வீட்டுக்கு திரும்ப முடியாது சொல்லிட்டேன். ரொம்ப கோவமாகவே அவன் பாடி கார்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் புரிஞ்சதான் பாஸ், கவலையப்படாதீங்க பாஸ், நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் பாஸ், கண்டிப்பாக பார்ப்போம். என்ன இலவு மேலே கிழிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன், ஒன்றதை போய் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டேஸும் அவன் பாடி கார்டும் போயிடுறாங்க. அஜய்க்கு அப்படியே தம்மை எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே வெயிட்டாக பற்ற வச்சுட்டு அவனுக்கு அப்படியே தம்மை பிடிச்சிட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம ஜிம்மன் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே அஞ்சு பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒருத்தவங்க தெரியாமல் ஷர்ட்டில் தெரியாமல் ஜூஸ் கொட்டிடுவான். நம்ம ஜிம்முக்கு செம்ம இரிட்டேட் ஆயிரும். ஏய் இல்லைடா, அப்படி யார் இருக்கான்னு பார்க்க மாட்டியா, நீ வாட்டுக்கு ஜூஸ் கொட்டிட்டு எனக்கு நான் போகிறேன் பார்த்து போக மாட்டேன், இப்படி தான் ஜூஸ் கொட்டிட்டு போவியா, கண்ணை எங்கே வச்சு நடக்கிற, மேலே பார்த்து நடக்கிறியா கீழே பார்த்து நடக்க மாட்டேன், முன்னாடி யாருக்கான்னு கூட பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி செம்ம கோபத்தில் அந்த பையனை பிடிச்சி ஷர்ட்டை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். ஜிம்மின் அவனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு டே விட்றா, தெரியாமல் பண்ணியிருப்பான் விட்டு. என்னோட தெரியாமல் பண்ணான் கூப்பிட்டு தெரியுமா, எங்கள் அம்மா இன்னைக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ண கூப்பிட்டு இது என் போட்டிக்கு, அதில் போய் இவன் ஜூஸை கொட்டியிருக்கான் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கோவமாகவும் இருக்கான். சரிடா விட்றா ஜிம்மன், புது கோட்டு வாங்கி தரேன்டா, விட்டுறா, அவள் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன் ஃப்ரெண்டு தான் ஜிம்மிட்ட சொல்லி எடுத்து சொன்னாங்க. ஸோ ஜிம்மனும் போத்தோலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஸோ ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, வீடா மச்சான் ஜிம்மினை ஃபீல் பண்ணாத, நீ போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இதை க்ளீன் பண்ண. ஜிம்மின் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நம்ம ஜிம்மிட்ட சொன்னாங்க. ஸோ ஜிம்மினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு போட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரான். அப்படியே அவன் பார்க்குறான். பார்த்தா சைடில் ஒருத்தவங்க அப்படியே திரும்பிக்கிட்டு சுத்தமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு தான் நம்ம ஜெகே தான். அவனும் பார்க்குறான், டீசென்ட்டே இல்லாமல் எங்கே வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான் பாரு, வெளியே போய் பிடிக்க மாட்டேங்குது, நான் ரெஸ்ட் ரூம்லையா பிடிக்கணும், அவெல்லாம் திருத்தவே முடியாது. இன்னும் இந்த மாதிரி நல்லா ஜெயிக்க மனசுக்குள்ளே திட்டான்னு சொல்லிட்டு ஸோ வெளியே கொஞ்சம் சவுண்டாக சொல்லியிருப்பான். ஸோ ஜெயிக்க நல்லாவே கேட்டிருக்கோம். இனிமேல் நாங்கள் எங்கே போகலான்னு நினைக்கும் போது கரெக்டாக நம்ம ஜெயிக்கே கூப்பிட்றான் ஜிமனை தான். ஏய் தம்பி இங்கே வா, இந்த மாதிரி கூப்பிட்டானோ. ஸோ ஜிமனும் பார்த்துட்டு அவனுக்கு செம்ம அப்டேட் ஆகிடுது. பக்கத்தில் போய்ட்டு யாரை பார்த்து தம்பின்ட்டு இருக்க, நான் உனக்கு தம்பியா, ஜிமன் இந்த மாதிரி கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜிக்கிட்ட. ஸோ ஜெய்கே ஜிம்மனை பார்த்துட்டு இன்னும் மைத்திக்கு இப்படி எகுற, நான் உன்னை தம்பி தானே கூப்பிட்டேன், வேறு ஏதாவது பேரை வச்சு கூப்பிட்டேன்னா இந்த மாதிரி நம்ம ஜிவன்ட்ட கேட்டோன்னா. ஸோ ஜிவனுக்கும் செம்ம இரிட்டேட் ஆகுது, இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. யாரை பார்த்து தம்பின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, தடவை தம்பின்னு என்னை கூப்பிட்டேன்னு நினச்சிக்கோ, மாமனை கீழே இருக்கிறத கட் பண்ணி உன் கையில் கொடுத்துருவேன். இன்னும் இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜெய்கிட்ட. ஸோ ஜெய்கே டேய் தம்பி என்ன எகுற அடங்கு, யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாமல் மோதிக்கிட்டு இருக்க, நீ நான் தம்பி தான் கூப்பிட முடியும், வேறு எப்படி கூப்பிட முடியும், உன் பேர் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, பேரும் தெரியாது, பேரும் சொல்லவும் இல்லை, அப்போ நான் எப்படி கூப்பிடுறது, உன்னை இப்படி தானே கூப்பிட முடியும் தம்பின்ட்டு, அதான் கூப்பிட்டேன். என்ன சொன்ன, கீழே கட் பண்ணி கொடுத்துருவியா என் கையில், ஓ அவ்வளோ தைரியமா அவனுக்கு. ஜெய்கே இந்த மாதிரி ரொம்ப கோல்டாக பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜிவன்கிட்ட. ஸோ ஜிவனுக்கு பயமாக வேறு இருக்குது. இருந்தாலும் பயத்தை வெளியே கட்டாமல் உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே தைரியமாக இருக்க மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். டேய் என்ன ஓவராக பேசிக்கிட்டு, நீ என்ன பெரிய இதனா ஏதோ மாஃபியா குரூப்பில் இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு இந்த ஊரில் ஒரு மாஃபியான்னு ஒரு கிங் இருக்கான், அவனை போய் நான் போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோ, என்னோட கதை அதோ கதிதான், உன்னை முடிச்சு கட்டிடுவான் புரிஞ்சதா, ஆளே இல்லாத மாதிரி உன்னை அழிச்சிருவான். இந்த எகுற வேலை, இந்த திமிரு காட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத புரிஞ்சதா, கொஞ்சம் கூட மேனேஜே இல்லையா, இங்கே ரெஸ்ட் ரூமில் வந்து தம்மு பிடிச்சிட்டு இருக்க, எல்லாரும் வருவாங்க போவாங்க, அது உனக்கும் தெரியும், தெரிஞ்சும் நீயே இப்படி மேனேஜே இல்லாமல் டீசென்ட்டே இல்லாமல் இப்படி நடந்துக்கிற,
தம்மு பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா வெளியே போய் பிடிக்க வேண்டியதானே, ரெஸ்ட் ரூமில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லை. ஜிமின் இந்த மாதிரி நம்ம ஜெய்கே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான், பயங்கரமாக கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நம்மளை தான் அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே இது தெரியாத மாதிரி அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு, தம்பி பாய் அடக்கு, நான் ஒரு பேசிட்டு நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க ட்ரெயின் மாதிரி. திரும்பவும் யாரை பார்த்து தம்பின்ட்டு இருக்க, என்ன தைரியம் தான் திரும்பவும் தம்பின்னு சொல்லுவா அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சிடறான் ஜிம்மின்னு கோவத்தில். ஸோ ஜேகே எதுவுமே பண்ணல, அப்படியே ஜிம்மினை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏய் வேணாம், கையை எடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ சின்ன தம்பி கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு கேட்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு, அப்போ நீ சொன்னால் கேட்க மாட்டேன், ரைட்டு, என்னோட பேச்சை நான் இது கேட்கணும், என்ன பண்ணுவேன் பெரிய இவனா நீனு. இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் கோவமாகவே. ஸோ ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. நான் ரொம்ப ஊராக பேசிட்டு போகிறேன், வாயை அடக்கி பேசணும்னு வச்சுக்கோயேன், மூவனா உனக்கு முந்திரிலாம் நான் கிடப்பேன். ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மிட்ட சொன்னோன்னா என்ன பண்ணுவேன் என்ன பண்ண முடியும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னோன்னா ஸோ ஜேகே ஒரு சைன் பண்ணிட்டு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சியா, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ அப்படி சொல்கிற, ஒன்றும் பண்ண முடியாதுட்டு பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாலில் பென் பண்ணிடுறான். நம்ம ஜிம்மினுக்கு லைட்டாக அள்ளி விட்டுருது. என்ன பண்ணுற விட்டு என்ன ஃபஸ்ட்டு, நீ தானே சொன்ன என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு, அதான் பண்ணி காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் மீன் மாதிரி இப்படி துள்ளுறேன், இங்கே பாரு என்னை விட்டு ஃபஸ்ட்டு, நான் போகணும் விட நம்ம அப்போ விட்டுறவா, அவ்வளோ அவசரமா இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கிட்டு போவேன். இந்த மாதிரி பேசினானா ஸோ ஜிம்மினுக்கு புரிஞ்சிச்சு அவன் என்ன மைண்டில் பேசுனான்ட்டு. ஜிம்மின் ஜேகே பார்த்துட்டு, என்னை விட்டு புரியான்னு வேணும், என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தலாம் செய்கிறான். கற்று நல்லா கற்று, இன்னும் ஃபாஸ்ட்டாக கத்துறியா, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ கற்று, நான் என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பண்ணுறான். ஸோ ஜிம்மினுக்கு அள்ள விடுது. ஐயோ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, முதல் ட்ரெஸ்ஸை மாட்டு முடியாது இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வேலையை அவன் பார்க்குறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜிம்மினுக்கு. ஐயோ கடவுளே, யாராவது என்னை வந்து காப்பாற்றுங்க, நேரங்கட்ட நேரத்தில் இவன்ட்டே வந்து சிக்கிக்கிட்டான் போலையே, எவன் காலில் மூக்கத்தில் முடிச்சானே தெரியலையே, வயத்தில் அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜேகே அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். பாரு நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், நீ தப்பு தானே, ரெஸ்ட் ரூமில் வந்து தம் அடித்தது, வெளியே அடித்தா கூட பரவாயில்ல, ரெஸ்ட் ரூமில் பண்ண தப்பு தானே, அது உனக்கே புரியாதா, உனக்கு தெரியும்ல, அதான் நான் உன்னை திட்டினேன், அதுக்கு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, நான் பாவம் என்னை விட்டுறேன் ப்ளீஸ், ஜிம்மின் குட்டி பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினி இந்த மாதிரி ஆக்டிங்கை போட்டு எப்படியாவது இவன்றது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு நல்லாவே பிடிச்சிருச்சு இவன் ஆக்டிங் போட்டு தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஜேகே ஜெமினை பார்த்துட்டு, யார் நீ பாவம், இதை நான் நம்பணும், தும்முறு மயிலாம் என்கிட்ட காட்டினேன், இப்போ நான் அப்படி பம்புற கோழி குஞ்சு மாதிரி, அப்படி என்ன சொன்னேன், உன் பேர் என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னேன், அது ஒன்றும் இல்லையே, முறைக்காத ஒழுங்க மாதிரி சொல்லு, என்ன சொன்னேன், இப்போ நீ சொல்லலான்னு வச்சுக்கோ, இல்லைன்னா வேற மாதிரி போகும், ரெஸ்ட் ரூமில் விடிய வச்சு செய்வேன், எப்படி வசதி. ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மில் சொன்னோன்னா ஸோ ஜிம்மில் சின்னது விடிய ரெஸ்ட் ரூமில் வச்சா, இல்லை நான் சொல்லிடுறேன், ஜிம்மன் குட்டி பாவம்னு அப்படி சொன்னேன், ஜிம்மன் குட்டி பாவம் அப்படி சொன்னேன், ஆமாம் நீ அப்படி சொன்னியா, சரி ஓகே, உன் பேர் ஜிம்மனா, ஆமாம் என் பேர் ஜிம்மன் ஜிம்மன், ஜிம்மன், ஓகே. ஜேகே ஜிம்மனை இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜிம்மனோட ஃப்ரெண்டு, என்ன இது ரெஸ்ட் ரூம் போனவன் ஆளையும் காணோம், அச்சா எங்கே போய் தொலைஞ்சான் தெரியலையே, ரெஸ்ட் ரூம் தெரிலன்னு சொல்லிட்டு வழி மாதிரி போய் தொலைஞ்சிட்டானா, எங்கிட்ட லைஃப் வேறு எதிர்த்துச்சுன்னா மாட்டிக்கிட்டானா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஃப்ரெண்டு பயத்தோட ஸோ அப்படி ஜிம்மினை போய் தேடுறான். ஸோ ஓடி வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு கூப்பிட்றான் அவன் ஃப்ரெண்டு, டே ஜிம்மின் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தோன்னே நம்ம ஜிம்மின் ஃப்ரெண்டு
ஜிமினுக்கு செம ஷாக்கு. ஜேகேவும் ஜிமினும் ட்ரெஸ் இல்லாமல் அரைகுறையாக இருந்திருப்பாங்க. ஸோ ஜிமினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு செம ஷாக்கு. அப்படியே வாய் பொழந்துட்டு பார்க்குறான். ஸோ ஜிமினும் ஜேகேவும் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க, எவன்டாவான் அப்படின்ட்டு. ஜேகேவும் பார்க்குறான், ஜிமினும் பார்க்குறான். ஜிமினிக்கு ஐயோ மானம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புரிஞ்சுட்டு இருக்க நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டு. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நீ கண்டினியூ. ஒன்றா போயிட்டு வரேன் மச்சான் ஜிமினா. டே எங்கடா போகிற, எனக்கு காப்பாத்துடாதே. யூ கண்டினியூ மச்சான் ஜிமினு, யூ என்ஜாய். நான் போயிட்டு வரேன் மச்சான். டேய் மௌனை போலஞ்சுக்கோ, மௌனை உன் வீட்டில் வந்து மொத்துன்னு மொத்திடுவேன்டா, அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். நீ விழுப்புக்கு வந்ததை இப்படி சரி உனக்கு. ஜிமின் இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கான் இவனுக்கா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, அவன்கிட்டலாம் சொல்லக்கூடாதுடா, அதெல்லாம் தப்புடா. அப்போ வந்து என்னை வந்து காப்பாற்றுடா, இவன்கிட்டருந்து இந்த லூசு பக்கிட்டேருந்து காப்பாற்றுடா. என்னது பக்கியா, லூசு பக்கியா? ஓ நான் உனக்கு லூசு பக்கி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை இழுத்து பிடிச்சி லுக் பண்ணிடுறான். இது ஜிமினோட ஃப்ரெண்டு. நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பிக்கிறான். நம்ம ஜிமினிக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். விட்டுறோம் அப்படின்ட்டு இவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான். ஆனால் நம்ம ஜெயிக்க தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. ஆனால் சுத்தமாக முடியல. அப்படியே கொஞ்சம் இதில் நம்ம ஜெயிக்கவே விட்டுறான். இன்னைக்கு என்ன தைரியம், நீ என்ன லிப்ல பண்ணுவேன், என்ன கிஸ் பண்ணிட்டு இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எதுவும் பார்க்கலாடா எப்பா சாமி, ஐயோ கண்டினியூ மச்சான் என்ஜாய் ஜிமின் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அந்த சைடு கத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகிடுது. அவன் காலப்பட்ட ஷூவை எடுத்து அவன் ஃப்ரெண்டு மேலே எரிஞ்சிடறான். அம்மே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்துறான். டே எதுக்குடா ஷூவை வச்சு எரிஞ்சா, டே வந்து காப்பாத்துட அந்த பைத்தியத்திட்ட இந்த ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்கா. டே அம்மா கிட்ட போட்டு கொடுக்கணும், என்னை வந்து காப்பாற்று, அப்போ தான் நான் போட்டு கொடுக்க மாட்டேன், இல்லைன்னு கண்டிப்பாக போட்டு கொடுப்பேன்டா, சத்தியமாக போட்டு கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஜிமின் கத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஜிமின் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வந்து தொலைறேன்டா, வந்து காப்பாற்றுறேன்டா. மாஃபியா கிங் அவனுக்கு கொஞ்சம் விட்டுறங்களேன், அவன் பாவம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் ஏதோ தெரியாமல் ஏதாவது பண்ணியிருப்பான், கொஞ்சம் பார்த்து மன்னிச்சு விட்டுறீங்களேன். என் மச்சானை பொழிச்சு போட்டுட்டு விட்டுருங்களேன், உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஜிமினோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜெயிக்கே என்னன்னா பார்த்து பாவம்னு சொல்கிறியா, இவன் என்கிட்ட என்னென்ன பேசினா என்ன திமுறெலாம் காட்டினா தெரியுமா, இவனை போய் பாவம்னு சொல்கிறேன். இந்த திமுறை காட்டினதுக்கு நான் வந்து பதிலடி கொடுக்க வேணாம். ஸோ இந்த திமுறை அறுக்க வேணாம், என்ன எப்படி நான் விடணும். ஜேகே மாஃபியா சார் அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனால் பாசம் அதிகமாக இருக்கும், அழுதுருவாங்க, பச்சை குழந்தைக்கு விட்டுருங்க ப்ளீஸுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மாஃபியா ஜேகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகிட்ட. ஜிமினும் இதெல்லாம் பார்த்துட்டு, டி அவனை பார்த்து எதுக்கு நான் மாஃபியான்ட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒரு வெட்டு வீஸ்டா, டீன்செட்டே இல்லாமல் எங்கே வந்து தம்ம பிடிக்கிறான், அதுக்கு நான் திட்டினதுக்கு இவன் என்னை பள்ளி பார்க்குறான்டா, என்ன தைரியம் அவனுக்கு, இவனெல்லாம் அந்த மாஃபியா கிங்கிட்ட தாண்ட மாட்டி கொடுக்கணும். அவனை பார்த்து மாஃபியான்ட்டு இருக்க, என் பேர் ஜெயிக்க வந்தாலும் உடனே மாஃபியா ஆயிடுவானா, பெரிய இவன் அவன் கிட்டலாம் போயிட்டு கெஞ்சிட்டு இருக்க. அவன் இந்த கிங் மாஃபியா வந்தானா இவன் தொலைஞ்சான். ஏன்னா அவன் அடிக்க பேசிக்கிட்டே போகிறான். நம்ம ஜெயிக்க இரிட்டேட்டாக ஆனாலும் க்யூட்டாக வச்சிட்டு இருக்கான், ஆனால் வெளியே காட்டிக்கல. அப்படியே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜிமினைய. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிமின் ஃப்ரெண்டுக்கு டே வாயை மூடுறோம், என்னடா லூசு தரமாக பேசிக்கிட்டு இருக்க, டீ வாயை மூடு, என்ன பேசிக்கிட்டு இருக்க மச்சான், அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு உயிருக்கு போராடிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். பீஸு கலெக்ட் பண்ணி எப்படியாவது உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நீ என்னென்னா ஒல்லறிது எல்லாத்தையும் கொட்டி தொலைச்சிட்டு இருக்கா, போய மூட்டை கப்புன்னு விட்றான். டேய் அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான், அவன் பெரிய இவனா, என்ன ஜேகே ஓவராக பண்ணுற, என்ன உனக்கு தான் பண்ண தெரியுமா, எனக்கும் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி சண்டைக்கு போகிற மாதிரி போயிடுறான் நம்ம ஜிமின் ஃப்ரெண்டுக்கு. டே வேணாண்டா, டே சும்மா ஏன்னா சும்மா இருக்கிற சொரிஞ்சு விட்டு இவன் வேலையை கட்டி விட்டு போயிடுவான் போல இருக்கே. டே வேணாண்டா விட்டுறா, டே அவனா இன்னும் நானான்னு பார்த்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகே எதுவுமே பண்ணல, அவனுக்கு ஷவரில் சாஞ்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ சும்மா இருக்கிற சீடி பார்க்குறானே, கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறானே, டே கொஞ்சமாக தான் அப்படி வர்றான். இன்னைக்கு அவனா இல்லை நான் ஒரு முடிவு பண்ணி ஆவேண்டா, நீ பண்ணிடுவ, நம்மளை முடிச்சுக்கிட்டு அவன் போயிடுவான்டா, கம்முன்னு இருறான். ஏன்டா நேரத்தை நேரத்தில் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, யாருன்னே தெரியாமல் இன்னும் மட்டுக்கு எங்கிட்டு இருக்க, என்ன அவன் பெரிய இவனா, டே கொஞ்சம் வாயேன் மச்சான் ஜிமினா,
கொஞ்சம் வாடா, உன்கிட்ட தனியாக பேசணும்டா. டேய் இன்னைக்கு அவனை டேய் நீ அவளை அப்புறம் கூட பார்த்துக்கோ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க ஃப்ரெண்டு ஜிமினை இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். ஜிமின் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா, யார்கிட்ட போய் எகிரிட்டு இருக்க? டேய் அவன் என்ன பெரியவனா? டேய் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா, யாருக்கிட்ட எகிறன்னு தெரியுதா? மாஃபியா கிங்குடா. டேய் இவனை போய் மாஃபியா கிங்கிட்ட இருக்க, பைத்தியமாடா நீனு? ஓ நான் பைத்தியமாகவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் நீ தான் லூஸ் தனமாக பண்ணிக்கிட்டு அவனை போட்டு எகிரிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்க. அவனை முடிச்சு கட்டிட்டு போயிடுவான் பார்த்துக்கோ, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ பார்த்துக்கோ. அவன் எப்படிப்பட்ட மாஃபியா கிங்குன்னு தெரியுமா? நீ மாஃபியா கிங்கிட்ட மாட்டி கொடுப்பேன்னு சொன்னேன்ல, அந்த மாஃபியா கிங்கே இவன் தான்டா. என்னடா சொல்கிற, வளராதடா. இவன் எப்படி அவன் மாஃபியா கிங்காக இருக்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஐயோ உனக்கு புரியலையா? இப்போ மாஃபியா கிங்குன்னு சொன்னல, இவன் தான்டா. அவன்கிட்டே போய் எகிறியடா, கிட்டேயே போய் சண்டைலாம் போட போறியடா, அவன் ஒன்று முடிச்சு கட்டிட்டு போயிடுவான்டா. என்ன மச்சான் வளர்ற, அவனோடலாம் இவனை கம்பேர் பண்ணாதடா, அவன் ஜியோன் மாஃபியாடா, இது ஜேகேடா. அட கர்ம பிடிச்சவனே மச்சான், மொபைல் எடுத்து கொஞ்சம் அவன் ஃபேஸையும் ஃபோட்டோவில் வச்சுருக்க உன்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குல்ல, பிக்கு, அதையும் வச்சு பாரு பார்க்கலாம், அப்போ வந்து உனக்கு புரியுதான்னு பார்ப்போம். டேய் என்னடா வளர்ற மச்சான், நான் சொன்னதை பண்ணுறான். சரிடா பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் மொபைலை எடுத்து பார்க்குறான். இப்போ ஜேகே பிக்கு தான் இருக்குது. ஜிமின் அவனோட மொபைல் பிக்கையும் பார்த்துட்டு ஜேகேவும் பார்க்குறான். இவனுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது, என்னடா ஒரே மூஞ்சா இருக்கு, இவன் மூஞ்சா அவன் ஃபேஸும் ஒரே ஃபேஸ் தான்டா, ரெண்டு உருவம் மாதிரியாக தான் இருக்கும், ரெண்டு ஃபேஸு, ஏன்டா நீ வேற இப்படி பண்ணுற? அது உனக்கு புரியுதா மச்சான் ஜிமினே? எப்பட்றா இவனை மாதிரி இன்னொருத்தனா? வாய்ப்பே இல்லை. இல்லை இது இவன் மூஞ்சியில் போட்டுக்கிட்டு அந்த மாஸ் ஃபேஸ் வந்து இது ஸ்டிக்கராக கூட இருக்கும்டா. ஏமாத்துறான் ஊரம் எல்லாரையும். அவன் எதுக்குடா ஏமாற்ற போகிறான், அவன் எதுக்குடா ஸ்டிக்கர் ஒட்ட போகிறான் மூஞ்சியில்? உண்மையான ஃபேஸ் அதான்டா அவனோட ஃபேஸு, அவன் எதுக்குடா ஸ்டிக்கர் ஒட்ட போகிறான் மூஞ்சிக்கு? ஏன்டா இப்படி பேசுகிற மச்சா ஜிமினா? நம்புடா, நீ கிங்குன்னு ஒருத்தட்ட வழி வெல்ல இந்த ஃபோட்டோவில் வச்சிருக்கேன்ல ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவன் தான்டா இவன். உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா மச்சா? ஜியோன் மாஃபியா ஜேகே கிங்குடா, இவன் தான்டா அவன். ஒருத்தன் ஒரே மாதிரி தான் இருப்பான், ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க மச்சா, புரிஞ்சிக்க மச்சா. இப்போ வந்து உனக்கு புரியுதா மச்சா? ஜிமின் ஃப்ரெண்டு இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு அவன்கிட்ட எடுத்து சொன்னேன்னு ஜிமினிக்கு இப்போதான் புரியுது. அப்போ உண்மையிலே இப்போ தான் அவனா? ஐயோ இவ்வளோ நேரம் ராமா கதை கேட்ட மாதிரியே சொல்கிறானே, விடிய ராமா கதையை கேட்ட மாதிரியே திரும்ப கேட்குறியேடா. ஆமாடா இவன் தான்டா அவன். ஏன்டா மச்சான், நான் வேற இவனை வேற கழுவி ஊற்றி திட்டி விட்டேன்டா. நம்ம ரெஸ்ட் ரூமில் பிடிச்சதுக்கு திட்டினேன்னா பதிலுக்கு அவன் இப்படி என்ன பியூ பண்ணான்டா. அட கொய்யால, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நாளைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நாளை கழிச்சு வந்து சொல்லுவேன் போல இருக்கே மச்சான் ஜீவினி. போய் ஒரடியாக காலைல போய் விழுந்துரு, வேற வழி இல்லைன்னு வச்சுக்கோ. உன்னை தேடியே வீட்டுக்கு வந்து உன்னை வச்சு செஞ்சுட்டு போவான். அவனுக்கு நல்லாவே எல்லாரும் வீடு அட்ரஸும் தெரியும். தேவையில்லாத வம்புல நீ போய் சிக்கிக்கதா மச்சான், நீயே உனக்கே வாங்கிக்கிட்ட. போய் ஒரடியாக போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும் மச்சா. இதை விட்டால் வேறு வழி இல்லை மச்சா. ஜிமின் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஜிமின்ட்டு சொன்னானே. ஸோ ஜிமினும் சரிடா நானே போய் பேசி இது பண்ணிக்கிறேன். ஜிமின் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் வந்துட்டு நின்றுட்டு ஜேகே தான் கூப்பிட்றான். ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு, வா ஜிம்மன் இவ்வளோ நேரமா ஏன் போனா? இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? அது வந்து ஜேகே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கொஞ்சம் டிஸ்கஷன் நடந்துச்சு, அதான். ஓ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, என்ன எது கூப்பிட்டா? அது வந்து ஜேகே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சரி சொல்லு. அது வந்து ஜேகே ஏதாவது நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிட்டு சொல்லணும் ஜேகே குட்டி. என்ன விஷயமா மன்னிப்பெல்லாம் கேட்குற? அது கொஞ்சம் நான் தெரியாமல், நீ யாருனே தெரியாமல் அது என்னாச்சு? அது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, மன்னிச்சு விட்டுறவா? சரி ஓகே மன்னிச்சு விட்டுறேன். ஓகே நீங்கள் யாருன்னே தெரியாமல் நான் வேறு லூசுத்தனமாக ஏதோ பேசிட்டேன், அது தெரியாமல் நடந்துருச்சு, அதை கொஞ்சம் மறந்துடு செல்லம்ல. ஓ
என்ன மரியாதைலாம் வருது அதிசயமா? ஏதோ கொக்கரக்கோ மாதிரி எகுறுன கோழி மாதிரி எகிரி எகிரி பேசுனா, இப்போ என்ன அப்படியே பம்புற கோழி குஞ்சு மாதிரி? அதெல்லாம் அப்படிதான் ஜேகே, அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. ஓ, கண்டுக்க கூடாது. சரி ஓகே போ, என்னமோ வந்துட்டு போ. அது யாரு? அது என் மச்சான் தையம் ஃப்ரெண்டு. ஓ, உன் தையம் ஃப்ரெண்டு மச்சான். ஓ, சரி சரி ஓகே. ஃப்ரெண்டு மட்டும் தானா இல்லை வேற ஏதாவதா? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவன் வெறும் என் ஃப்ரெண்டு மச்சான் தான். ஓ அப்படியா, சரி ஓகே. ஜேகே, என்ன என்ன வேணும் உனக்கு இப்போ ஜீவன்? நம்ம இங்கே பேச வேண்டாமே, வெளியே போய் பேசலாமே. ஓ, வெளியே போய் ஓகே பேசலாம். இன்னும் ஜேகேவா 2 பேருமே உட்காந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே எப்போ போல ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஜிமின்ட்ட. ஸோ ஜிமின் அதை விட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 2 பேரும் ஜாலியாக அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கே கொஞ்ச நாள் போகுது. அடிக்கடி 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறது, அடிக்கடி ஃபோனில் பேசுகிறது, ஒன்றாவே வெளியே சுற்றுவாங்க 2 பேருமே. ஜிமினும் ஜேகேவும் பார்க்கு, பீச்சு, ஒரு இடம் விடாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றுவாங்க. 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. இப்படி நம்ம ஜேகே வந்து கோவத்தில் வந்து திட்டுறது, அப்புறம் வந்து அவனை சமாதானப்படுத்துறது. ஜேகேக்கு ஜிமினை ரொம்பவே பிடிச்சி போயிடும். லவ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பார்த்துப்பான். ஸோ அடிக்கடி நம்ம ஜிமினும் அதே மாதிரி தான் அவனை ஜேகேவை திட்டுறது, அவனை வந்து சமாதானப்படுத்துறது. ஸோ இப்படி 2 பேரும் க்யூட்டாக வேறு சண்டை போட்டுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜிமினும். ஸோ எப்பவுமே கால் பேசுகிறது, வீடியோ கால் பேசுகிறது. ஜிமினுக்கும் ஜேகேவை ரொம்பவே பிடிச்சி போயிடும், லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இவனும் ஜேகேவை ரொம்ப ஹேண்டில் பண்ணி பார்த்துப்பான். ஸோ இப்படி தான் எங்கள் லைஃப் ரொம்ப நாள் போய்கிட்டு இருக்கு, ட்ராவல் ஆகி கொஞ்ச நாள். இந்த சைடு இப்போ நம்ம ஜேகே அப்படி லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜிமின் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஜேகே என்ன என்ன வேணும்? நீ தான் வேணும். வேணுமா? நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத சரியா? நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லை, எனக்கு நீ இப்போவே வேணும் ஜிமின், சொன்னால் கேட்கணும். ஜேகே, நான் முக்கியமா வேலை முக்கியமா? ஷோ ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற? நீ தாண்டா முக்கியம். அப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சரி சரி கோச்சிக்காத, நீ வா, நீ வந்து உட்கார். போ, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போறியா? என்ன சாப்பிட போகிறேன்? ரைஸ் சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன். நான் போய் சாப்பிட போகிறேன், போயிட்டு வரேன். ஏய், எங்கே போகிற? போகாத. ஜேகே, அப்போ சாப்பிட்டு வரேன், எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது, எனக்கு அதை விட பசிடுது. ஃபஸ்ட்டு நான் ஒன்றா சாப்பிட்றேன், அப்புறம் நீ போய் சாப்பிட்டுக்கோ. ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிமினை ஒரு இழு தான். ஸோ ஜிமின் அப்படி ஜேகே மேலே போய் விழுக. ஸோ 2 பேருக்குள்ளே அப்படி க்யூட்டான ஒரு ஹாட்டான ஸ்வீட்டான அப்படி க்யூட் லவ் மேக்கப் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ ஜிமினும் ஹாப்பி, ஜேகேவும் ஹாப்பி. ஸோ இப்படி எங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகேவும் ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பி என்டிங்டா. ஸோ ஜேகேக்கு எபிசோடு இதோட இந்த எபிசோடு கதை முடியுது. புதிய எபிசோடு ஜேகேக்கு எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்க. லவ் யூ சராயிங் விஷ். பாய்.